ஒரு தலைவன் கரெக்டாக ஸ்ட்ராங்காக நல்லவனாக இருந்தா ஆட்டோமேட்டிக்காக அந்த கட்சி ஒரு நல்ல கட்சியாக இருக்க போது. இப்போ எந்த இடத்துல இந்தி இல்லை? இப்பெல்லாம் நேரடியாக இந்தியை திணிக்கிறது இல்லை, இந்திக்காரனே திணிச்சிடுறது. 70 லட்சம் வாக்காளர் வந்துட்டாங்கிறாங்க. இப்ப அவன் நீ அரசியல தீர்மானிப்பான், அதிகாரம் அவன்கிட்ட போகும், எங்களை அடிப்பான், விரட்டுவான். ஈழத்துல அடிச்சு விரட்டும் போது இங்க ஒரு தாய் நிலை இருந்துச்சு, அகதியாவது வந்து எங்க நம்ம சொந்தங்கள் இருக்கிறாங்க. இங்க இருந்து அடிச்சு விரட்டுனா எங்க போறதுன்னு கேட்டீங்கன்னா வழி இல்லை, நாதியற்று தெரு தெருவா தெரிய வேண்டியதுதான். தர்மம் தாங்க ஜெயிக்கும், நியாயம் தாங்க ஜெயிக்கும், ஆனா கொஞ்சம் லேட்டா ஜெயிக்கும். அங்க ஒருத்தன் வருவான் பாருங்க, இந்த புழுக்கம் ஏற்பட்டா மழை பெய்யற மாதிரி ரொம்ப நெருக்கடி ஏற்பட்ட இந்த தகுதியான மனிதர்கள் ஆட்டோமேட்டிக்கா உள்ள கொண்டாந்து சேர்த்துரும். அங்க ஒருத்தன் கிளம்பி வருவான், அடிபட்டு நொந்து நூலாகி அவன் லீடரா மாறுவான். இயற்கையானது, ஒன்றும் பண்ண முடியாது. அவனுக்கு கீழே நடக்கும் பாருங்க ஒரு சர்க்கார்,